ஊமை விழிகள் திரைப்படம் 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை திரைப்பட கல்லூரியின் முக்கிய அடையாளமாக கருதப்படும் திரு ஆபாவாணன் அவர்கள் தயாரித்ததோடு மட்டுமல்லாமல் இப்படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இணை இசை என அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றார். மனோஜ் கியான் இசையமைத்தார். திரைப்பட கல்லூரி மாணவரான திரு அரவிந்த்ராஜ் இந்த படத்தை இயக்கினார். கார்த்திக், அருண் பாண்டியன், ஜெய்சங்கர், சரிதா, ரவிச்சந்திரன், சந்திரசேகர், விசு என பலரும் நடித்திருந்தனர். மிகவும் முக்கியமான வேடத்தில் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருந்தார். படத்தில் கேப்டன் தீனதயாளன் என்ற கதாபாத்திரத்தில் காவல்துறையில் பணிபுரிவார். படத்தில் ஒருமுறை இரவு வேளையில் ஒரு பெண்ணை பஸ் ஸ்டாண்டில் வில்லன் கும்பல் கடத்தி வைத்திருப்பதாக கூற அங்கு காப்பாற்ற செல்வார் கேப்டன். அப்பொழுது ஒரு சண்டை காட்சி வரும். ஊமை விழிகள் படத்தில் வரும் அந்த சண்டை காட்சி சென்னை திருவான்மையூரில் உள்ள இந்த பேருந்து நிலையத்தில் எடுக்கப்பட்டது. படத்தில் இந்த சண்டை காட்சியில் திருவான்மையூர் பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்துகள் வெளியே வரும் வழியில்தான் கேப்டன் போலீஸ் ஜீப்பில் உள்ளே வருவார். அந்த வட்டம் போட்ட இடத்தில்தான் ஜீப்பை நிறுத்திவிட்டு இறங்குவார் கேப்டன். அவர் ஜீப்பில் இருந்து இறங்கி நிற்கும் இந்த ஷாட்டில் பின்னாடி பாருங்க தெரியும். இந்த வட்டம் போட்டு காட்டப்பட்ட பகுதியை பாருங்க, இப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. பேருந்து நிலையத்தில் இருக்கும் மேற்கூரை அடையாளங்கள் இன்றும் படத்தில் பார்த்தபடியே அப்படியே உள்ளது. அங்கிருந்து நகர்ந்த கேப்டன் பஸ்கள் பேருந்து நிலையத்தில் நிறைய நிறுத்தப்பட்டிருக்கும். அவைகளுக்கு இடையில் புகுந்தபடி ஒரு பெண்ணின் சத்தம் கேட்க தேடிக்கொண்டே வருவார். பேருந்து நிலையத்திற்குள் இருக்கும் பின்பக்கத்து சுவர், அந்த சுவருக்கு முன்னாடி வரிசையாக பேருந்துகள் நின்று கொண்டிருக்க ஹாரன் சத்தம் அதிகமாக கேட்கும். பேருந்துகளுக்கு இடையிலிருந்து சில அடியாட்கள் வருவாங்க. கேப்டன் இந்த அம்புகுறி போடப்பட்டிருக்கும் திசையில் தேடிக்கொண்டு வருவார். இந்த வட்டம் போட்டிருக்கும் இடத்தில் நின்று பார்ப்பார். இங்கிருக்கும் தூணில்தான் அந்த பெண்ணை கட்டி வைக்கப்பட்டிருக்கும். பெண்ணையும் அடியாட்களையும் கவனித்தபடி துப்பாக்கி எடுத்து அடியாட்களை நோக்கி நீட்டுவார் கேப்டன். அதன்பின் பேருந்து நிலையத்திலிருந்து பணிமனைக்கு போகும் இந்த பெரிய கதவுகள் இருக்கும். அந்த கதவுகள் இதுதான். இந்த வழியில் ஒருவர் தள்ளு வண்டியில் ஒரு பெரிய இரும்பு ட்ரம்மை வைத்து தள்ளிக்கொண்டு கேப்டன் இருக்கும் இடத்திற்கு வருவார். அந்த கதவுகள்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. அந்த சுவர், அந்த அடையாளமெல்லாம் தெரியுது பாருங்கள், படத்தில் வந்த மாதிரியே அப்படியே இருக்குது. கேப்டனுக்கும் அடியாட்களுக்கும் இடையில் புகுந்து அந்த ட்ரம்மை தள்ளிட்டு ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் போக ட்ரை பண்ணுவார். அப்போ கேப்டன் அந்த ட்ரம்மை, அந்த இரும்பு ட்ரம்மை தள்ளுவண்டியில் தள்ளி வந்துக்கிட்டு இருந்த அந்த இரும்பு ட்ரம்மை எட்டி உதைப்பார். உதைச்ச உடனே சண்டை காட்சி துவங்கும். இந்த சண்டை காட்சியில் மக்கள் அமர்வதற்காக பேருந்து நிலையத்தில் போடப்பட்டிருந்த அந்த ஸ்லாபு மேலே கேப்டன் நின்று சண்டை போடுறாரு பாருங்க. இந்த ஸ்லாபுகள்லாம் இப்போ நீக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பேருந்து நிலையத்தில் அப்படத்தில் வரும் பல அடையாளங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது. ஆபாவாணன் மற்றும் ஆர் அரவிந்த்ராஜ் ஆகிய திரைப்பட கல்லூரி மாணவர்கள் கேப்டனுடன் சேர்ந்து பெற்ற இந்த ஊமை விழிகள் படத்தின் வரலாறு காணாத மகத்தான பிரமிப்பான வெற்றி திரைப்பட கல்லூரியை பற்றி பட்டி தொட்டிகளிலும் தெரியப்படுத்தியது. திரைத்துறையிலும் கேப்டன் மனதிலும் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு என தனிப்பெரும் இடம் கிடைத்தது. அடுத்து இக்கல்லூரியின் மாணவர்களுக்கு கேப்டன் தொடர்ந்து பல படங்கள் இயக்க வாய்ப்பளித்ததோடு அறிமுகமும் செய்து வைத்தார். நன்றி, வணக்கம்.